அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா, எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில கீவா ஜெகநாதனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கீவா ஜெகநாதனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அப்படின்றது தான் அவருடைய முழு பெயர். இவர் பிறந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 11, 1906. 1906வது வருஷம் இவர் பிறந்திருக்கிறாரு. மறைந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, 1988வது வருஷம். 6ல பிறந்திருக்கிறாரு. 1988ல மறைந்த ஆண்டு. மாதம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி. கீவா ஜெகநாதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, உவே சாமிநாதையர் தான் அவருடைய ஆசிரியர். இவருடைய இவர் வந்து ஆசிரியராய் பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலைமகள். கலைமகள் அப்படிங்கிற இதழில் தான் கீவா ஜெகநாதன் என்னவா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா, அந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. எந்த இதழில்? கலைமகள் அப்படிங்கிற இதழில். ஸோ கீவா ஜெகநாதன் வந்து எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன படைப்பிற்காக அவர் என்ன வாங்கியிருக்கிறார் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. என்னது? வீரர் உலகம். வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன படைப்பிற்காக ஜெகநாதன் என்ன வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. வருஷம் 1967ல தான் அந்த படைப்பிற்கு அவர் அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். 1967ல. அவருடைய மனைவி பேரு அலமேலு. இவர் பெற்றுள்ள பட்டங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித்வான் பட்டம், வாசீக கலாநிதி பட்டம், அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு. இதெல்லாம் அவருடைய பட்டங்கள். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் எது அப்படின்னா, நாட்டுப்புற பாட்டு. நாட்டுப்புற பாட்டு வந்துட்டு நாட்டுப்புற மக்கள் வந்து அவங்க வேலை செய்யும் பொழுது ரொம்ப களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடிக்கிட்டே வேலை செய்வதற்கான பாடல் அது. நாட்டுப்புற பாடலுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா, வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை எந்த நூல்ல ஜெகநாதன் தொகுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மலை அருவி அப்படிங்கிற நூல்ல ஜெகநாதன் தொகுத்திருக்கிறாரு. என்னது? பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூல்ல ஜெகநாதன் வந்து பாடியிருக்கிறாரு. தொகுத்து பாடியிருக்கிறாரு. நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஜெகநாதன் தான். நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னக்காமு, கீவா ஜெகநாதன், வானவ மாலை. நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய மும்மணிகள் அப்படின்றது ஜெகநாதன், அன்னக்காமு, வானமா மலை. இவர் எழுதிய நூல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாடோடி இலக்கியம், காஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. நாடோடி இலக்கியம், காஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. இது எல்லாமே வந்துட்டு இவருடைய நூல்கள். ஓகேங்களா? அடுத்து 1932ஆம் ஆண்டு இவர் வந்து கலைமகள் இதழினுடைய ஆசிரியராக பணியாற்றினார். எந்த வருஷம்? 1932வது வருஷம். தமிழ் பழமொழிகள் பவள மல்லிகை நூலின் ஆசிரியர். தமிழ் பழமொழிகள் பவள மல்லிகை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, ஜெகநாதன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நூலுடைய ஆசிரியரும் இவர் தான். கலைமகள் இதனுடைய ஆசிரியரும் ஜெகநாதன் தான். ஜெகநாதன் அவர்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் அவர் வந்து அதிசய பெண், அபிராமி அந்தாதி, அழியா அழகு, அன்பு மாலை, ஆத்மஜோதி, உதயம், உள்ளம் குளிர்ந்தது, எல்லாம் தமிழ், ஒன்றே ஒன்று, கவி பாடலாம், கற்பக மலர், குமணவள்ளல், குமரியின் மூக்குத்தி, கோயில் மணி, சகலகலா வள்ளி, தனி வீடு, தேன் பாகு, புகழ் மாலை, பேசாத நாள், வாழும் தமிழ், விளையும் பயிர், வீரர் உலகம். இந்த நூல்களை வந்துட்டு அவருடைய இதை வந்து எழுதியிருக்கிறாரு. நூல்கள் வந்து அவருடைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவருடைய நூல்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும். குழி அப்படின்றது நில அளவை பெயர், சான்ன்றது நீற்றல் அளவை பெயர், மணி வந்து முற்றிய நெல், சும்மாடு அப்படின்றது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளக்கூடிய துணிச்சுருள், சீலை அப்படின்றது புடவை, மடைன்றது வயலுக்கு நீர் வரும் வழி, கலழுதல் அப்படின்றது உதிர்தல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஒரு தடவைக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த அதிசய பெண், அபிராமி அந்த இதெல்லாம் அவர் பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன இதழ்கள், அவருடைய நூல்கள் என்ன, அப்புறம் வந்துட்டு இலக்கிய மும்மணிகள் என்னென்ன, அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரையிலும் நம்ம கீவா ஜெகநாதனை குறித்து இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த அறிஞர்களை குறித்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.